அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் சென்று கொண்டிருந்தாலும் இரண்டு தரப்பிலும் மாறி மாறி நடத்தப்படும் தாக்குதல்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் சிக்கலான நிலைமையை தோற்றுவித்திருக்கின்றது. இந்த நிலையில் ஓமான் கடல் பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தாக்கியிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் ஹிஸ்புல்லா நடத்திய ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. ட்ரம்புக்கு அடுத்த ஒரு பேரிடியை அமெரிக்க காங்கிரஸ் இறக்கியிருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்தைய சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பரஸ்பர மோதல்களுக்கு நடுவே நேற்று முன்தினம் குவைத் விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதனையடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது நடத்திய தாக்குதல் என பல்வேறுபட்ட தாக்குதல்களை ஈரானுடைய IRGC தங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக நிகழ்த்தியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஈரானுடைய எண்ணெய் டேங்கர், அதாவது ஏற்றுமதிக்காக சென்று கொண்டிருந்த ஈரானுடைய எண்ணெய் டேங்கர் கப்பல்களை நோக்கி வந்த அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் மீது தாங்கள் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும், அந்த துப்பாக்கிச் சூட்டை அடுத்து அவை இந்திய பெருங்கடலை நோக்கி பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக ஈரான் கடற்படை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஈரானை முற்றுகையிடுவதற்கு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் ஈரானின் எண்ணெய் டேங்கர்களை சுற்றி வளைக்க முற்பட்ட பொழுது ஈரானுடைய கடற்படை படகுகள் உள்ளே நுழைந்து மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கின்றார்கள். இதில் USS D-103 DDG-87 என்ற கப்பல்கள் மீது காதிர் ஏவுகணைகளும், சாகித் ஆளில்லா விமானங்களும், குரூஸ் ஏவுகணைகளும், USS திரிபோலி நீர்நில தாக்குதல் கப்பலும் அந்த தாக்குதலிலிருந்து பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக ஈரான் குறிப்பிடுகின்றார்கள். எனவே ஈரான் கடந்த சில நாட்களாக கடல் வழியில் மிகப்பெரிய அளவில் பலமடைந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கர்னுஸ் ஜலச்சந்தி விவகாரமாக இருக்கலாம், அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் மீது நடத்தும் தாக்குதலாக இருக்கலாம், ஈரான் தன்னுடைய இழந்த ஏவுகணை திறன்களையும் கடற்படை திறன்களையும் மீள கட்டமைத்து விட்டார்களா என்று சொல்லும் அளவுக்கு ஈரானின் தாக்குதல்களில் ஒரு வேகத்தையும் துல்லியத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஈரான் கடல் வழியிலும் சரி தரை வழியிலும் சரி மிக வேகமாக தங்களை ரீகவரி செய்து இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியை நான் சந்திக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். இது வேறு யாராவது சொல்லியிருந்தால் முஜ்தபா கமேனியை சந்திக்க வாய்ப்பு இருக்கலாம், அதற்காக ஏதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கலாம் என்று ஒரு துளியாவது நம்பிக்கை ஏற்படும். ஆனால் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் ஒரு கோமாளியைப் போல எதை பேசுகின்றார், என்ன பேசுகின்றார் என்று தெரியாமல் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக ஒவ்வொரு அறிவிப்பை ட்ரூத் சோஷியல் மீடியாவில் விடுத்து கொண்டிருக்கின்றார். 2 தினங்களுக்கு முன்பாக ஈரானினுடைய அத்தனை தலைவர்களையும் நாங்கள் படுகொலை செய்துவிட்டோம், எஞ்சியிருப்பவர்களையும் கொள்வது நமக்கு பெரும் சிக்கல் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். மறுநாளில் ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியை சந்திக்க நான் விரும்புகின்றேன், அவரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கின்றது, அவரை சந்தித்தால் நான் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்வேன், அவரை சந்திப்பதற்கு நான் விரும்புகின்றேன், சூழ்நிலைகளை பொறுத்து இந்த சந்திப்பு நடைபெறலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி கொல்லப்பட்ட பின்னர் முஜ்தபா கமேனி எந்த ஒரு பொது வழியிலும் வராத சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் முக்கியத்துவம் மிக்க ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லாக்கள் இன்றைய தினம் இஸ்ரேல் இராணுவத்தை குறிவைத்து நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் ஆன சேதத்தை இஸ்ரேலிய இராணுவம் சந்தித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இதை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு கேள்விகள் எல்லாம், இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே தான் ஒரு போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதை நேரடியாகவே 2 தினங்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார். அப்படியாக இருந்தால் இந்த ஹிஸ்புல்லாக்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி விட்டார்களா என்று நினைத்தால் அதற்கான பதிலும் உள்ளது. அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்று தாங்கள் நடத்த இருந்த பாரிய தாக்குதல்களை லெபனானில் நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்தாலும் கூட அது பெய்ரூட் மற்றும் டகூர் போன்ற நகர பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களைத்தான் தாங்கள் நிறுத்தியிருந்தோம். ஆனால் லெபனானில், தெற்கு லெபனானிலும் பெக்கா பள்ளத்தாக்கிலும் ஹிஸ்புல்லா போராளிகளின் உட்கட்டுமானங்களை
இலக்கு வைத்து நடத்தும் தாக்குதல்களை நிறுத்தவில்லை என இஸ்ரேல் நேற்று ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள். அதாவது 2 தினங்களுக்கு முன்பு லெபனான் இஸ்ரேலிடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது. ட்ரம்ப் சாதித்து விட்டார், எந்த ஒரு தாக்குதலையும் இஸ்ரேல் நடத்த மாட்டார்கள், ஹிஸ்புல்லாவும் ஒப்பந்தம் செய்ய போகின்றது என்ற கதைகளை ட்ரம்ப் அவிழ்த்து விட்டுவிட்டு நேற்றைய தினம் இஸ்ரேல் கூறுகின்றது, பெய்ரூட்டில் மட்டும்தான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றோம், தெற்கு லெபனான் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாகத்தான் ஹிஸ்புல்லா இதுவரை இல்லாத பைபர் ரக ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் மீது நடத்தி இருக்கின்றார்கள். பல ட்ரோன்கள் உள்ளே விழுந்து வெடிக்கும் வரை ட்ரேடர்களில் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. பல இடங்களில் சைரன்கள் ஒலிக்கவில்லை. வடக்கு இஸ்ரேலில் அமைந்திருக்கக்கூடிய 27வது கட்டளை பிரிவு முகாம் மீது நேரடியாக ட்ரோன்களும் ராக்கெட்டுகளும் தாக்கி இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய அயன்டோம் வலையமைப்புகளை சுக்குநூறாக்கிய பின்னர் ஹிஸ்புல்லாவினுடைய நேற்று ராக்கெட்டுகளும் ஆளில்லா விமானமும் உள்ளே நுழைந்து சம்பவம் செய்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலான சேதம், மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்பு, மிகப்பெரிய அளவிலான இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலுக்குள் ஒரு பதற்ற நிலையை இந்த ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்தாலும் கூட ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் உடைய போர் ஒரு நீண்ட நெடிய போராக சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா தன்னுடைய போர் விமானங்களை வழங்கலாம் என்ற செய்தி மாஸ்கோவிலும் டெஹ்ரானிலும் அடிபடுகின்றது. டெஹ்ரான் வளைகுடா முழுவதும் வான் சக்தியின் சமநிலையை முற்றிலும் மாற்றி எழுத இருப்பதாகவும் ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய குறைந்த மணி நேரம் கொண்ட சுகோய் 30 கனரக பல்திறங்கொண்ட போர் விமானங்களை மிக விரைவாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தத்தை மொச்தபாவினுடைய நிர்வாகம் ரஷ்யாவுடன் செய்து கொண்டிருப்பதாகவும், எனவே புதிய விமானங்கள் உருவாக்குவதில் ஏதாவது தாமதம் ஏற்பட்டாலும் கூட இருப்பதில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சுகோய் 30 விமானங்களை மிக விரைவாக ரஷ்யா ஈரானுக்கு வழங்க இருக்கின்றார்கள். இது ஈரானினுடைய விமானப்படை சமநிலையில் வான்படை சமண வலுவில் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தும். இது ஈரானுக்கு மிகவும் ஒரு சாதகமான நிலை என்று கூறப்படுகின்றது. மாஸ்கோவும் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். சுகோய் 30 நல்ல நிலையில் உள்ள விமானங்கள் ஈரானுக்கு வழங்கப்படலாம் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க காங்கிரஸ் ஏற்கனவே ஈரானிலிருந்து அமெரிக்க படைகள் பின்வாங்க வேண்டும், ஈரான் போருக்கான நிதியை தன்னிச்சையாக ட்ரம்ப் கையாளக்கூடாது என பல விடயங்கள் குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள். இந்த நிலையில் மேலும் ட்ரம்புக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ஈரான் தீர்மானத்தை அடித்து உக்ரைனுக்கு ஆதரவான மற்றொரு தீர்மானத்தையும் அமெரிக்க காங்கிரஸ் நிறைவேற்றியிருப்பதுடன் ட்ரம்ப் உக்ரைனுக்கான நிதி நிறுத்தம் மற்றும் பல்வேறுபட்ட ஆயுத விநியோக நிறுத்தங்களை நிறுத்தி வைத்திருந்தார். ஆனால் $7 பில்லியன் பெறுமதியான உக்ரைனுக்கான ஆயுத விநியோகத்தையும் நிதியையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும், உக்ரைனுக்கு ஆதரவான அமெரிக்க நிலைப்பாட்டை மாற்றி அமைத்து விடக்கூடாது. ஆரம்பம் முதலே அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பு பெற்றுக்கொண்ட பின்னர் சற்று தளம்பல் நிலை காணப்பட்டது. ஏனெனில் ரஷ்யாவுக்கு சார்பான பல கருத்துக்களை ட்ரம்ப் வெளியே கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் உக்ரைன் விவகாரத்திலும் ட்ரம்புக்கு ஒரு பேரிடியை அமெரிக்க காங்கிரஸ் கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து உக்ரைன் ரஷ்யாவுக்கு ஒரு பேரிடியை கொடுத்திருக்கின்றார்கள். 1100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் மீது அதிரடியாக உள்ளே நுழைந்த உக்ரைனிய ட்ரோன்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. அங்குள்ள ரஷ்ய கடற்படையின் பிரதான படை முகாம் ஒன்றும் கப்பல் கட்டுத்தளமும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதில் ரஷ்யாவினுடைய பொய்கை என்று சொல்லக்கூடிய போர்க்கப்பல் சேதமடைந்துள்ளது என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய ஊடகங்களும் இதை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது உக்ரைன் எல்லையிலிருந்து 1100 கிலோமீட்டர் உள்ளே சென்று மிக கடினமான இலக்குகளை தாக்கி உக்ரைன் ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கு முன்பாகவும் மாஸ்கோ மற்றும் உக்ரைனிலிருந்து நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ரஷ்ய பகுதிகள் குறிவைக்கப்பட்ட பின்னர் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கிலும் மிக பரவலான சேதங்கள், கடற்படை கப்பல் சேதமடைந்திருக்கின்றமை ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றது. இறுதியாக குவைத் விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஈரானின் உடைய அச்சம் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் யாரும் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம், மத்திய கிழக்கில் யாராவது அவசியமின்றி தங்கியிருந்தால் அவர்கள் உடனடியாக அமெரிக்காவுக்கு வெளியேறிவிடுங்கள், யாரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மத்திய கிழக்குக்கான பயணங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேரடியாக அமெரிக்க குடிமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் குவைத் விமான நிலையம் மீதான தாக்குதலை அடுத்து அமெரிக்கர்கள் மீதும் ஆங்காங்கே தாக்குதல்கள் நடத்த இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படும் சூழ்நிலையில் அமெரிக்கர்கள் யாரும் அவசியமின்றி பொது இடங்களில் வெளியேற வேண்டாம், யாராவது அவசியமின்றி இருந்தால் அமெரிக்காவுக்கு திரும்பி விடுங்கள்,
அமெரிக்காவிலிருந்து யாராவது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதற்கு திட்டமிட்டு இருந்தால் அவற்றை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கை அமெரிக்கா மத்திய கிழக்கு நிலைமை தொடர்பில் மிகப்பெரிய அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் தயக்கத்திலும் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டி நிற்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.